ராம் நாராயண ராம். குப்த ராஜ்யத்தில் குப்தமாக விதமான முறையில் வாழ்வதே நமது தர்மம். எத்தனை முறை வீரியபாதம் நடந்தாலும் நாம் அழிந்து போகவில்லை. இது எல்லாம் ஏன் கூறப்படுகிறது? வீரியபாதத்திற்கான ஆசையினால், சிறிய திருப்தியினால் நம்முடைய இயல்பே எவ்வளவு பயங்கரமாக மாறிவிடுகிறது. பாகுபாடு இது பெரிய சமுத்திரத்தில் ஒரு துளி நீர் போன்றது. பூமியைப் போல ஒரு அணு நம்முள் உள்ளது. அந்த ஒரு அணு என்னென்ன செய்யலாம் என்று யாருக்கு தெரியாது. ஒரு அணுவிற்காக எவ்வளவு வேண்டுமோ பாகுபாடு. ஆனால் பூமியில் உள்ள அனைத்து அணுக்களும் பூத்துவிட்டால் ஒரு அணுவை நிர்வாணமாக்கிவிட முடிந்தாலும் பூமியின் அந்த அணு முழுமையாக வெளிப்பட்டால் அந்த எண்ணற்ற அணுக்களின் சக்தியை யார் தாங்க முடியும்? அந்த மாபெரும் வீரியபாதத்தின் நதி சகசிராரத்தின் நடுவில் பாய ஆரம்பித்தால் அது எதற்காக உருவாகியது என்று யோசிக்க வேண்டுமே. இங்கே உள்ள மகிழ்ச்சி ஒரு சொறிவயிற்றின் ஒத்திகை போன்றது. இரவில் அமைதியாக அமர்ந்து உணவருந்தும் போது அந்த சொறிவயிற்று தொடங்கும். அதை நகச்சொறி இரத்தம் வரும்போது இன்பம் கிடைக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு உப்பு கலந்த வியர்வை அதில் பட்டால் அது தாங்க முடியாத வலி தருகிறது. சிறிது வீரியபாதம் நடந்தவுடன் மீண்டும் துக்கம் தோன்றுகிறது. இதற்கு சில்விஷமில்லை. நாம் செல்லும் சங்கமஸ்தலம் இயற்கையும் ஆண்மையுடனும் இணையும் இடம், சிவனும் சக்தியும் ஒருமிக்கும் இடம். அந்த சங்கம நிலையிலேயே நீர் பார்க்கலாம். எத்தனை சூரியன்கள் பூமிகள் உங்கள் உடலினுள் பிரகாசிக்கின்றன என்பதை பாகுபாடு. இது ஒரு நித்திய நிலை, மகா நிர்வாண நிலை, சிதானந்த நிலை, பிரம்மானந்த நிலை. உங்கள் அலை அந்த மாபெரும் அலைக்கு இணைந்துவிடும். சமாதியின் அலை உங்கள் உடலின் உள்ளே பாய ஆரம்பிக்கும். அப்போது ஒவ்வொரு அணுவும் தனது ஆற்றலால் உரையாடும். நீங்கள் சகலத்தை காண்பவர், சர்வதர்ஷி ஆகிவிடுவீர்கள். மந்திரத்தின் ஒளியை வெளிப்படுத்தும். எப்படியெனில் ஒரு குச்சி மற்றும் வெடிமருந்து ஒன்றாக இருக்கும்போது அது தீயை கொண்டிருக்கிறது என்று தோன்றாது. ஆனால் ஒரு முறை உரசியவுடன் அது எரிந்துவிடும். பாகுபாடு. ராம் நாராயண ராம்.